வணக்கம். முக்கியமான ஒரு வீடியோவில் இன்று நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். மிக முக்கியமான ஒரு விஷயம், இதை ஃபுல்லாக பாருங்கள், முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளுங்கள். அதாவது உங்களுக்கு தெரியும், கடந்த வாரம் இலங்கைக்கு இந்தியாவின் உப ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் விஜயம் செய்தார். அந்த விஜயத்தின் போது அவர் கொழும்பில் ஒரு இந்திய வம்சாவளி மக்கள் ஏற்பாடு செய்திருந்த ஒரு நிகழ்வில் உரையாற்றினார். அந்த நிகழ்வில் உரையாற்றிய அவர் முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதாவது இலங்கையில் இருக்கின்ற இந்திய வம்சாவளி மக்கள் ஓசிஐ எனப்படுகின்றது, அதாவது ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா என்ற அந்தஸ்தை பெறுகின்ற அந்த நடைமுறையில் சில நிபந்தனைகளை தளர்த்தி இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். ஓசிஐ அட்டைக்கான விண்ணப்ப நடைமுறை மிக எளிமையாக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசு வழங்கும் சான்றிதழ்களும் இனி இந்திய வம்சாவளிக்கான ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போது நாங்கள் இந்த ஓசிஐ என்றால் என்ன, அதனை எப்படி பெற்றுக்கொள்ளலாம், அதற்கான தேவைகள் என்ன, அதனை யார் பெற்றுக்கொள்ளலாம், அதனை எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் என்பது தொடர்பான முழுமையான விவரங்களை தரப்புகொண்டும், அது மட்டுமின்றி புத்திஜீவிகள், வர்த்தகர்கள், கல்விமான்கள் உள்ளிட்ட இது தொடர்பாக சமூகத்தின் பிரதிபலிப்பு என்ன என்பதையும் நாங்கள் இங்கு உங்களுக்கு கூறுகிறோம். முக்கியமாக இந்திய வம்சாவளி, கடல் கடந்த இந்திய வம்சாவளி மக்களுக்கான இந்த பிரஜா உரிமையை இலங்கை பெற்றுக்கொள்வதற்கு பாரிய முயற்சிகளை மேற்கொண்ட முன்னாள் அமைச்சர் பி தேவராஜ், இது இலங்கைக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம், இந்திய வம்சாவளி மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்று கூறுகிறார். முதல்ல இந்த இந்திய வம்சாவளி, கடல் கடந்த இந்திய வம்சாவளி குடியுரிமை திட்டம் என்றால் என்ன என்றால், அதாவது இந்தியாவிலிருந்து பல்வேறு நாடுகளுக்கு குடிபெயர்ந்து பல காரணங்களினால், அது தேயிலை தொழிலாக இருக்கலாம், எந்த ஒரு காரணத்துக்காகவும் தொழில் பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் அந்த நாடுகளில் இருந்தவாறு இந்தியாவிற்கான அந்த வாழ்நாள் விசா முறையை பெற்றுக்கொள்கின்ற ஒரு முறையே இது குறிக்கிறது. அதாவது இலங்கையை நாம் இதில் எடுத்து பார்த்தால், இலங்கைக்கு 200 வருடங்களுக்கு முன்னர் பெருந்தோட்டங்களில் பணியாற்றுவதற்காக இந்திய மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் இலங்கைக்கு வந்தனர். அதே போன்று பல்வேறு காரணங்களுக்காக, தொழில் புரிவதற்கு, ஆங்கிலேயர் காலத்தில் பல்வேறு காரணங்களுக்காக இந்திய மக்கள் இங்கே வந்து அப்படியே இலங்கையிலே இருந்து விட்டனர். அவர்களுக்கு இலங்கையின் பிரஜா உரிமை கிடைத்து விட்டது. ஆனால் அவர்களது சொந்தங்கள் இந்தியாவில் இருக்கின்றனர். அவர்கள் இந்திய வம்சாவளியாக கருதப்படுகின்றனர், இந்திய பூர்வீக குடிகளாக அவர்கள் இருக்கின்றனர். அவர்களுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒரு தொடர்பை ஏற்படுத்துவதற்காகவே இந்த முறைமை இந்தியாவினால் கொண்டு வரப்பட்டது. அதாவது அவ்வாறு இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளில் வாழ்கின்ற இந்திய வம்சாவளி மக்கள் எந்த தடையுமின்றி இந்தியாவுக்கு வந்து செல்லவும், இந்தியாவில் வாழ்நாள் முழுவதும் தங்கி இருப்பதற்கும், ஒரு சில நிபந்தனைகளுடன் இருப்பதற்கும் இந்த முறை கொண்டு வரப்பட்டது. அதுதான் இந்த ஓசிஐ எனப்படுகின்ற ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அந்தஸ்து என்ற அந்த முறையை குறிக்கிறது. அது இலங்கைக்கும், இலங்கையில் வாழ்கின்ற இந்திய வம்சாவளி மக்களுக்கும் 2006ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வந்தது. அதாவது பி தேவராஜ் மற்றும் முன்னாள் அமைச்சர் முத்து சிவலிங்கம், அதே போன்று முன்னாள் முக்கிய மலையக பிரதிநிதியான முத்துசாமி மற்றும் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர்ஸ் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் குமார் நடேசன் போன்றவர்கள் 2002ஆம் ஆண்டு இந்தியாவில் நடைபெற்ற பிரவாசி இந்தியர்கள், இந்திய வம்சாவளி மக்கள் மாநாட்டில், டெல்லியில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் பங்கு கொண்டு இலங்கைக்கும் இந்த உரிமையை பெற்றுக் கொடுங்கள், இலங்கையில் இருக்கின்ற இந்திய வம்சாவளி மக்களுக்கும் இந்த ஓசிஐ எனப்படுகின்ற இந்த அட்டையை பெற்றுக் கொடுங்கள், அந்த சலுகை எங்களுக்கும் தாருங்கள் என்று கோரிக்கை விடுத்தனர். அதன் பயனாக இலங்கைக்கு இந்த ஓசிஐ எனப்படுகின்ற கடல் கடந்த இந்திய வம்சாவளி மக்களுக்கான திட்டம் வழங்கப்பட்டது. ஆனால் அப்போது இதுவரை 2023ஆம் ஆண்டு வரை அது காணப்பட்டது. ஆனால் அதன் நிபந்தனைகள் சற்று கடினமாக இருந்தன. அதாவது இலங்கையில் அவர் இந்திய வம்சாவளி என்ற அந்த உறுதிப்படுத்தத்தை காட்ட வேண்டும். அதே போன்று அவருடைய உறவினர்கள் இந்தியாவில் இருக்கின்றனர், தமிழ்நாட்டில் இருக்கின்றனர், அவர்களுக்கு அங்கே காணி இருக்கின்றது என்பது தொடர்பான பல உறுதிகளை வழங்க வேண்டிய ஒரு தேவை காணப்பட்டது. கடினமாகத்தான் கடந்த 2 தசாப்த காலமாக இருந்தது. ஆனால் தற்போது அதனை இலகுவாக்கி இருக்கின்றனர். அதாவது இலங்கையிலிருந்து இவர் ஒரு இந்திய வம்சாவளி தமிழர் தான் என்ற ஒரு அத்தாட்சியை, இலங்கை அரசாங்கத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அத்தாட்சியை சமர்ப்பித்தால் நிச்சயமாக இதை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த தளர்வை இந்தியா செய்திருக்கிறது. அது மட்டுமன்று, இதுவரை கிழமை 4 தலைமுறைகளுக்கு இந்த ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா என்ற அந்தஸ்து வழங்கப்பட்டது. இப்போது அது 6வது தலைமுறை வரை நீடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அது இன்னும் 2 தலைமுறைகளுக்கு நீடிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தற்போது இந்த ஓவர்சீஸ், அதாவது கடல் கடந்த இந்தியர்களுக்கான, இந்திய வம்சாவளி மக்களுக்கான இந்த பிரஜா உரிமை, அதாவது இந்த குடியுரிமை வாழ்நாள் விசாவை பெற்றுக்கொள்வதற்கான சாத்தியம் கிடைத்துவிட்டது. இது ஒரு மிக முக்கியமான செய்தி. அதாவது இலங்கையில் இருக்கின்ற இந்திய வம்சாவளி மக்களுக்கு இதனை பெற்றுக்கொள்ள தற்போது இலகுவாக இருக்கிறது. இதனால் என்ன இந்தியாவில் செய்ய முடியும் என்ற கேள்வி அடுத்து எழுகிறது.
இதனை நீங்கள் பெற்றுக்கொண்டால் இந்தியாவுக்கு எப்போதும் சென்று வரலாம், விசா பெற வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு காலமும் இந்தியாவில் தங்கி இருக்கலாம், வர்த்தகம் செய்யலாம், படிக்கலாம், வர்த்தக நிறுவனங்களை நடத்தலாம். ஆனால் 3 விடயங்கள் செய்ய முடியாது. விவசாய காணிகளை கொள்வனவு செய்ய முடியாது, இந்தியாவில் வாக்களிக்க முடியாது, வாக்கு கேட்க முடியாது. இது தவிர அனைத்து விடயங்களிலும் உங்களுக்கு தாராளமாக நீங்கள் வாழ்நாள் முழுவதும் அங்கிருந்து கொண்டு செயற்படலாம். உங்களுக்கு இதற்கு நீங்கள் விண்ணப்பித்தவுடன் உங்களுக்கு ஒரு அட்டை வழங்கப்படும். அந்த அட்டையை வைத்துக்கொண்டு நீங்கள் அங்கு இருக்கலாம். இதனால் என்ன வரப்பிரசாதங்கள்? தற்போது பிபி தேவராஜ் மற்றும் கொழும்பில் இருக்கின்ற வர்த்தகர்கள் இதனூடாக பல நன்மைகள் இலங்கை மக்களுக்கு, இந்திய வம்சாவளி மக்களுக்கு கிடைப்பதாக கூறுகின்றனர். இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டு செல்லலாம், கல்வி கற்பதற்கு அங்கு தங்கியிருந்து செயற்பாடுகளை மேற்கொள்ளலாம் என்று பல்வேறு நன்மைகள் இருப்பதாக இந்த கொழும்பில் இருக்கின்ற இந்திய வம்சாவளி மக்களின் பிரதிநிதிகள், மலையகத்தில் இருக்கின்ற பிரதிநிதிகள் என சகலரும் இது தொடர்பாக நெகிழ்ச்சி அடைந்து கருத்துக்களை முன்வைக்கின்றனர். நீங்கள் உங்களுடைய இந்திய நாகரிகத்தோடு ஒன்று போங்க. அவர்கள் தான் ஆணிவே அவர்களை இணைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஓசியை இப்பொழுது கிடைக்குமானால் அவர்களின் வாழ்க்கையில் கல்வியில் மிகவும் மேன்மை தங்கியவராக விளங்கக்கூடிய அளவிற்கு இந்த ஓசியை எல்லா நன்மைகளையும் அளிக்கின்றது. இதை எங்களுடைய மலையக மக்கள் அனைவரும் பெற வேண்டும். பெற்றால் அதில் இருக்கும் நன்மைகள் நிறைய இருக்கின்றது. ஒன்று, மாணவர்கள் புலமை பரீட்சை மூலமாக இந்தியாவில் சென்று உயர்கல்வி படிப்பதற்கு வாய்ப்புகளும், ஆசிரியர்கள் ட்ரைனிங்க்கு போவதற்கும், அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய மலையகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் அவர்களுக்கு நல்ல படித்த இளைஞர்களுக்காக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நல்ல தொழில் வாய்ப்பை பெறுவதற்கு உண்டான சாத்தியக்கூறு இருக்கின்றது. நாம் எங்கிருந்து செல்லும் பொழுது அதிகமானவர்கள் இந்த விசா பெற்றுக்கொள்வதற்கும் இந்தியா செல்வதற்கு விருப்பம் இருந்தாலும் அதனை தகுந்த நேரத்தில் செயல்படுத்த முடியாமல் இருக்கின்றதை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். இந்த ஓசிஐ மூலம் நினைத்த நேரம் இந்தியாவுக்கு சென்று வருவதற்கும் வாய்ப்புகள் கிடைக்கின்றன. இப்பொழுது கப்பல் போக்குவரத்து இருப்பதனாலும் கப்பலில் ஏறக்குறைய 100 கிலோகிராம் பொருட்களை கொண்டு வருவதற்கும் கொண்டு போவதற்குமான வாய்ப்புகள் இருப்பதனால் இந்த சிறு வியாபாரங்கள் முதல் பெரிய வியாபாரங்கள் வரை இந்திய நாட்டில் உள்ள வர்த்தகர்களுடன் இணைந்து இதனை செயற்படுத்த முடியும். இதை மலையக மக்களுக்கான ஒரு வரப்பிரசாதம். அது இதை மக்களுக்கு நாங்கள் தெளிவூட்டுறோம். அதில் நிறைய நமக்கு அதாவது இந்த தொப்புள் உறவு எங்கே இருந்தாலும் நாங்கள்லாம் என்னதான் இருந்தாலும் இந்தியாவிலிருந்து வந்தவர்கள், இந்தியாவிலிருந்து இங்கே வந்தவர்கள். அதனால் எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இந்தியா நமக்கு துணை நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் உறவை பலப்படுத்தும் முகமாக தான் அவர் இப்படி ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. இதை நாங்கள் சரியாக பயன்படுத்தணும். நம்ம மக்கள் படிப்பை தான் முக்கியம் பார்க்கணும். நம்ம இதுக்கு இந்த ஓசிங்கிறது ஒரு முக்கியத்துவமாக இருக்குது. அதனால் இதை நீங்கள் முடிஞ்சளவு கல்விமான்களும் எல்லோரும் சேர்ந்து நம்ம மலையத்து மக்களுக்கு இது ஒரு நற்செய்தியாக சொல்லி இந்த உதவி எடுக்க பாருங்க. மலையத்தில் உள்ளவங்களுக்கு நான் சரியாக போய் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். இந்த முடிஞ்சளவு நீங்கள் இந்த புத்திஜீவிமான்களும் கல்விமான்கள், டீச்சர்ஸ், பிரின்சிபல் எல்லாரும் மக்களுக்கு சொல்லி இதை தெளிவுபடுத்துங்க. தற்போது எப்படி நீங்கள் இதனை பெற்றுக்கொள்ளலாம் என்ற கேள்வி எழுகிறது. அதாவது நீங்கள் இலங்கையில் சுதந்திரத்தின் பின்னர் கொண்டு வரப்பட்ட இலங்கை இந்திய பிரஜா உரிமை சட்டத்தின் கீழ் நீங்கள் அந்த இலங்கை பிரஜா உரிமை அந்த சான்றிதழை பெற்றிருந்தால் அவர்களது பிள்ளைகளுக்கு அந்த சான்றிதழை காண்பித்து இனி பெற்றுக்கொள்ள முடியும். இந்தியாவிலிருந்து எந்த ஒரு ஆவணமும் இனி கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. இணையதள முகவரி வழங்கப்பட்டிருக்கிறது. இதனை நீங்கள் திரையில் பார்க்கலாம். அந்த முகவரி இங்கே இருக்கிறது. அந்த முகவரிக்கு நீங்கள் பிரவேசிக்கும் போது, அந்த முகவரிக்கு நீங்கள் செல்லும் போது அதில் அந்த ஆவணங்கள் கேட்கப்பட்டிருக்கும். அதனை சரியான முறையில் விண்ணப்பித்தால் நீங்கள் அந்த அட்டையை பெற்றுக்கொள்ள முடியும். உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான். இலங்கையில் இருக்கின்ற இந்திய வம்சாவளி மக்கள் எப்போதும் இந்தியாவுடன் தனது தொடர்பை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும், தான் அங்கு சென்று வர முடியும், அங்கு எவ்வளவு காலம்னாலும் தங்கிக் கொள்ள முடியும். அது மட்டுமன்றி இது 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவையும் மேலும் வலுப்படுத்துவதாகவே அமைந்திருக்கிறது. அதாவது மக்கள் தொடர்பு பாரியளவில் வலுவடைகிறது இந்த திட்டத்தின் காரணமாக என்று வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர். எனவே இந்த சரியான முறையில் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். யாரிடமும் பணத்தை கொடுத்து நீங்கள் இதனை செய்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. உங்களிடம் இந்த ஆவணங்கள் இருப்பின், அதாவது இலங்கையில் இருக்கின்ற அந்த இந்திய வம்சாவளி மக்களுக்கு இருக்கின்ற இந்த பிரஜா உரிமை அந்த சான்றிதழ் இருந்தால்
அதனை வைத்துக்கொண்டு நீங்கள் அடுத்த அந்த இணையதளத்துக்கு பிரவேசித்து தேவையான அதில் கேட்கப்பட்டிருக்கின்ற டாக்குமெண்ட்ஸ் அந்த ஆவணங்களை நீங்கள் சமர்ப்பிக்கும் போது அவற்றை நீங்கள் செய்யும் போது அந்த ஆவணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இது தொடர்பான அறிவிப்புகளை எதிர்வரும் காலங்களில் பல்வேறு தரப்பினரும் வெளியிட காத்திருக்கின்றார்கள். அதிலும் நீங்கள் தெளிவுகளை பெற்றுக்கொள்ள முடியும். சிவில் சமூக அமைப்புகள், அரசியல் கட்சிகள் என பலரும் இது தொடர்பாக மக்களுக்கு இந்த விடயங்களை இலகுப்படுத்தி தெளிவுபடுத்துவதை மேற்கொள்வார்கள். அப்போது இதனை பெற்றுக்கொள்ள முடியும். இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான விடயம்தான், இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதனை எப்படி சரியாக பயன்படுத்தி நாம் இந்திய வம்சாவளி மக்கள் எப்படி இதனை சரியாக பயன்படுத்தி தமது வாழ்க்கைக்கு இதனை ஒரு மிக முக்கியமான ஒரு பயனாக மாற்றிக்கொள்கிறார்கள், நன்மையாக மாற்றிக்கொள்கிறார்கள் என்பதிலே இதில் வெற்றி தங்கியிருக்கிறது. தற்போது இந்தியா இந்த கடல் கடந்த இந்திய வம்சாவளி மக்களுக்கான குடியுரிமை இந்த அட்டையை பெற்றுக்கொள்வதற்கான நடைமுறைகளை இலகுபடுத்தி இருக்கின்றமையானது ஒரு வரப்பிரசாதமாகவே அமைந்திருக்கிறது.